மாதம் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மனுவை பிரதமரிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். அதில் தமிழ்நாடு அரசால் 2018ஆம் ஆண்டு முதல் சமக்ரா சிக்ஷா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு தொடர்ந்து செயல்திறனை அதிகரித்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை ஒன்றிய அரசு வைத்துள்ளதாகவும், ஆனால் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வ மற்றும் கொள்கை அடிப்படைகளில் தேசிய கல்விக் கொள்கையின் சில அம்சங்களில், குறிப்பாக மும்மொழிக் கொள்கை மற்றும் 5+3+3+4 கட்டமைப்பில் பள்ளி கட்டமைப்பு மாற்றம் ஆகியவற்றில் தனது மாற்றுக் கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பள்ளிக்கல்வி அமைப்பில் தற்போது 43,90,000 மாணவர்கள், 2,20,000 ஆசிரியர்கள் மற்றும் 32,000க்கும் மேற்பட்ட உதவி பணியாளர்கள் உள்ளனர் என்றும், இந்த அளவிலான மற்றும் முக்கியத்துவமிக்க திட்டத்திற்கு தேவையான நிதிகளை வழங்காமல் இருப்பது லட்சக்கணக்கான மாணவ மாணவியரின் எதிர்காலத்தை பாதித்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 2024-25ஆம் நிதியாண்டிற்கான நிலுவையில் உள்ள 2,151 கோடியே 59 லட்சம் ரூபாய் ஒன்றிய அரசின் பங்கை உடனடியாக விடுவிக்கவும், 2025-26ஆம் ஆண்டிற்கான முதல் தவணை நிதியையும் விரைவாக வழங்கிடவும், PM ஸ்ரீ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை நிபந்தனையாக்காமல் நிதியினை விடுவிக்குமாறும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டு செயல்படுத்தப்படாமல் உள்ள பல முக்கியமான ரயில் பாதை திட்டங்களான திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை ரயில் பாதை, ஈரோடு பழனி ரயில் பாதை, அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி ரயில் பாதை, அத்திப்பட்டு புத்தூர் ரயில் பாதை, மகாபலிபுரம் வழியாக சென்னை கடலூர் ரயில் பாதை ஆகிய திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர், 87 கிலோமீட்டர் நீள திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இரட்டை பாதை பணியினை துரிதப்படுத்திடவும், திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஹோசூர் புதிய பாதைக்கு ஒப்புதல் அளித்திடவும், கோயம்புத்தூர் பல்லடம் கரூர், கோயம்புத்தூர் கோபிச்செட்டிப்பாளையம் பவானி சேலம், மதுரை மேலூர் துவரங்குறிச்சி விராலிமலை இனாம்குளத்தூர் மற்றும் மதுரை நகரை சுற்றி புறநகர் ரயில் ஆகிய திட்டங்களுக்கு வழித்தட ஆய்வு மற்றும் விரிவான திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார். சென்னை பெருநகர பகுதியில் புறநகர் ரயில் சேவைகளை உச்ச நேரங்களில் இயக்க இடைவெளி நேரத்தை குறைத்திடவும், குளிர்சாதன மற்றும் குளிர்சாதன வசதி இல்லாத மின்சார ரயில் பெட்டிகளை கூடுதலாக ஒதுக்கீடு செய்திடவும், முக்கிய புறநகர் வழித்தடமான தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையேயான 4வது வழித்தடத்தை அனுமதித்து செயல்படுத்திடவும், ஆவடி ஸ்ரீபெரும்புதூர் ரயில் பாதை திட்டத்தை விரைவாக செயல்படுத்திடவும், விரைவான ஒப்புதல்கள், நிதி ஒதுக்கீடு மற்றும் செயல்பாட்டு நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கி, கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டம் 34.8 கிலோமீட்டருக்கு 10,740 கோடியே 49 லட்சம் ரூபாயிலும், மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் 32 கிலோமீட்டருக்கு 11,368 கோடியே 35 லட்சம் ரூபாயிலும் கட்டி முடிப்பதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர், மெட்ரோ ரயில் கொள்கை 2017 படி ஒன்றிய அரசும் மற்றும் தமிழ்நாடு அரசும் 50-50 சம பங்களிப்பு அடிப்படையில் இரு திட்டங்களையும் இணைந்து செயல்படுத்துவதற்கான ஒப்புதலையும் நிதி உதவியையும் விரைந்து வழங்கிட ஆவண செய்யுமாறு பிரதமர் மோடியை கேட்டுக்கொண்டுள்ளார். சமீப காலமாக இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும், அவர்களது படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதையாகி வருவதாகவும், இந்த தொடர்ச்சியான கைதுகள் மாநிலத்தில் உள்ள ஏழை மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மோசமாக பாதித்து வருவதாகவும் முதலமைச்சர் வேதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளை விடுவிப்பது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தாம் பலமுறை கடிதங்களை எழுதியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தூதரக நடவடிக்கைகள் மூலம் பலமுறை முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும் இலங்கை அரசால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சிக்கலான பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண பிரதமர் தனது நேரடி கவனத்தை செலுத்தும்படி கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர், கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி உபகரணங்களுடன் கூடிய படகுகளையும் விரைவில் விடுவிக்க முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
2018-19 ஆண்டுக்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் 2 பாதுகாப்பு தொழில்துறை பெருவழிச்சாலைகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் 1971-1975 காலகட்டத்தில் சேலம் உருக்காலை அமைப்பதற்காக 3973.08 ஏக்கர் நிலங்களை தமிழ்நாடு அரசு வழங்கியதாகவும் அதில் 1503.44 ஏக்கர் நிலம் இன்னும் பயன்படுத்தப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சேலம் உருக்காலையில் உள்ள பயன்படுத்தப்படாத நிலத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு தொழில் பெருவழிச்சாலை அமைக்கும் திட்டத்தை விரைவில் நிறுவுவதற்கு ஏதுவாக திரும்ப வழங்க ஆவண செய்யுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கோரிக்கை மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.